ஹலோ தமிழ் மக்களே வணக்கம். நான் பிரியாமதி. தக் லைஃப் மூவி நேற்று பார்த்துட்டு வந்தேன். இவங்கெல்லாம் இப்படி கழுவி ஊற்றுற அளவுக்கு படம் அவ்வளோ கேவலமாவெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. கபாலி படம் வந்தப்போ இதே ப்ராப்ளம் தான் வந்தது. அப்படியா இப்படியா ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய ரவுடி ஒய்ஃபை தேடிட்டு போகிறான் ஒரு கதை அப்படின்னு. அப்போ ரஞ்சித் சார் சொன்னார், ஏன் கேங்ஸ்டருக்கு லைஃப் இருக்காதா, ஒய்ஃப் இருக்காதா, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்காதா அப்படின்னு சொன்னாங்க. ப்ளூ சட்டை மாறன் ஃபேமஸ் ஆனதே அந்த கபாலி பட விமர்சனத்தை ஒரு பொண்ணை ப்ளூ சட்டை மாறனை திட்டி போட்டிருந்தா. அவர் பேர் அப்போ மாறன் கூட தெரியாது. ப்ளூ சட்டைன்னு சொல்லி ஒரு பொண்ணு லண்டனில் இருந்தோ எங்கேயோ இருந்து திட்டி போட்டிருந்துச்சு. அந்த ரிவ்யூ பயங்கர வைரலாகி அப்படி ஃபேமஸ் ஆனவர் தான் ப்ளூ சட்டை மாறன். ஏன்னா எப்பயுமே ப்ளூ சட்டை போட்டு எடுத்தால் விமர்சனம் பண்ணுவார். அதே மாதிரி தான் தக் லைஃப் தக் லைஃப்னு பேர் வைக்காமல் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ரவுடியோட அவரோட ஸ்டோரி தான். அவரோட மனைவி, அவரோட கீப், அவன் எடுத்து வளர்த்துற பையன், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வர்றது, அவன் தப்பாக நினைக்கிறது, அவனை போட்டு தள்ளுறது, இது இழந்த கதை. உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. லியோ படம் நல்ல வைபாக இருக்கும். பார்த்திங்கன்னா கதை இருக்காது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் நிறையா கதை இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் மணிரத்னமோட ஃபேனாக